சக்தி, ரிஷி இருவரும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆதவ் அந்த பாட்டை மாற்றினான். ஆதவ் அந்த பாட்டை போடுடா எருமை, ஏன் மாற்றினாய்? ஒழுங்கா அதை போடு என்ற சக்தியிடம், நீ என்ன டா சொன்னல, அதுக்காக போட மாட்டேன் போ என்று பதிலுக்கு ஆதவ் சண்டை போட்டான். ஆதவ் சார், போடுங்க சார் என்று கெஞ்சினாள் சக்தி. ப்ளீஸ்டா என்று கெஞ்சியும் ஆதவ் விளையாட்டு காட்டினான். சக்தியை கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்கும் ஆதவிடம் ரிஷி கோபத்தில், நல்லதே உனக்கு எதுவும் பிடிக்காதே, ஒழுங்கா போடுடா, ஒரு பாட்டை முழுச கேட்க விடு, ஏன் மாத்திக்கிட்டு இருக்க என்றான். உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் ஏன் தோற்குதோ? ஆதவ் மனதில் ஒரு பாட்டுக்கு இப்படி என்னை இருவரும் படுத்துறாங்களே, எதற்கு வம்பு என்று அமைதியாக வந்தான். அந்த பாட்டை கேட்டவுடன் இருவரும் பழைய நினைவுகளில் மூழ்கினார்கள். அமெரிக்காவில் இருந்தபோது ஒவ்வொரு வருடமும் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாடும் பிறந்த நாளை இந்த வருடம் யாரும் இல்லாமல் தனியாக கழிப்பதை எண்ணி சக்தி வருந்தி கொண்டு இருந்தாள். அந்த நேரத்தில் கேக்குடன் ரிஷியை பார்த்த சக்தி அவனை கண்டு சந்தோஷமாக கட்டிக்கொண்டாள். அப்பொழுது ரிஷியை கட்டிக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்து அந்த பாட்டை பாடினாள். சக்தி செல்போனில் காலர் டியூனாக ஒலிக்கும் பாடல். யாரோ இவன், யாரோ இவன். அவனும் சக்தியுடன் பாடி கிடார் இசைத்தான். பாட்டு முடிந்தவுடன், சூப்பர், கிட்டார் வாசிக்கிற நந்து, என் பொழுதும் அவன் கை வளைவுக்குள் வந்தாள் என்று சக்தி யோசிக்கும் முன் ரிஷி அவளை முத்தத்தால் குளிப்பாட்டினான். சக்தி, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நந்து. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு குட்டிமா என்று இரண்டு அர்த்தமாக கூறினான். என் பிறந்தநாள் பரிசு எங்கே என்று கேட்ட சக்தியிடம், இதோ கேக். அப்புறம் அவள் இதழ்களை வருடி, ஸ்பெஷலா தான் கிடைச்சதே என்று போது, திருடா, எனக்கு அதையெல்லாம் வேண்டாம் என்று வேகமாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். உனக்கே நியாயமா இருக்கா சக்தி? வாங்கி வச்சுட்டு வேண்டாம்னு சொல்ற என்று வம்பிற்கு இழுத்தான். அவள் கன்னத்து மச்சத்தை ஆசையாக பார்த்து, என்னிடம் இருந்து உனக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் என்று அவளிடம் நெருங்கி வந்தான். எதா இருந்தாலும் அங்கே இருந்தே கொடுங்க நந்து என்று காத்துதான் வந்தது. அது எப்படிடி அவன்கிட்ட வரும்போது கண்ணை மூடிக்கொண்டாள். என்னுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் என் செல்ல குட்டிமாக்கு என்று அவள் அருகில் நின்று கொண்டான். என்ன சத்தம் காணும் என்று சக்தி கண்களை திறந்தாள். எதிரில் ரிஷி அழகாக சிரித்து கொண்டு அவள் கைகளை பிடித்து வானில் இருக்கும் அழகான நட்சத்திர, சூரியன், நிலா கொண்ட அழகிய பிளாட்டினம் பிரேஸ்லெட் அணிவித்தான். ஏய் சூப்பர் நந்து என்று அவனை கட்டி கொண்டாள். இருங்க உங்களுக்காக என்று அழகிய பிளாட்டினம் மோதிரம் பரிசளித்தாள். இருவருக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருந்தாள். ரிஷியை அதை போட்டுவிட சொன்னாள். அவனுக்கும் போட்டு விட்டாள். இதை நீங்க எப்பொழுதும் கழட்டிடக்கூடாது நந்து, என் ஞாபகமா உங்க கையில எப்பொழுதும் இருக்கணும். உனக்காக இன்னொரு கிஃப்ட் என்று அவளுக்காக வாங்கிய புடவையை பரிசளித்தான். ஹே, இது உங்க மாமா பொண்ணுக்குன்னு சொன்ன? ஆமாம். அதற்கு மேல் அவளை பேச விடாமல் அவன் கை அணைப்பில் இருந்த அவளை சிவக்க வைத்தான். அப்படி பிரியமா இருந்து இப்படி சொல்லாம வந்துட்ட என்று ரிஷிக்கு கோபம். சக்தி வாய் ஓயாமல் ஆதவிடம் பேசியபடி வந்தாள். ஊர் ரொம்ப மாறிடுச்சு ஆதவ், விவசாய நிலைமை குறைந்து விட்டது என்று கவலைப்பட்டு கொண்டு வந்தாள். ஆமாம் சக்தி, எல்லோருக்கும் படித்து வெளியே போகதான் பாக்குறாங்க. யார் இப்போ விவசாயம் செய்யறா? எல்லாம் விவசாய நிலத்தையும் பட்டா போட்டு வித்துடுறாங்க. நாம கண்டிப்பா ஏதாவது செய்யணும் மாதவ். திருவாரல் ரிஷியிடம் சொல்லி ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கணும். எனக்காக கண்டிப்பா செய்வான் என்றபோது ஆதவும் ரிஷியும் சிரித்து கொண்டார்கள். ஊர் அடைந்த பிறகு வழி நெடுகிலும் அவளை எல்லோரும் நலம் விசாரித்தார்கள். சக்தி எல்லாம் பெயரையும் கூட
உறவு முறை சொல்லி வழிநெடுகிலும் பேசி கொண்டு வந்தாள். ரிஷி மனதில், பெரிய ஆளா இருப்பா போல, எல்லோரும் இவளை இப்படி குசலம் விசாரிக்கிறாங்க. ரிஷி நினைத்ததை ஆதவ் அப்படியே, நீ இந்த ஊர்க்காரி போல இத்தனை பாசமல பொழியிறாங்க, இதெல்லாம் ஓவர். வாசலில் தாமரை இவர்களுக்காக காத்து கொண்டு இருந்தாள். அத்தையை பார்த்தவுடன் வண்டியில் இருந்து துள்ளி குதித்து ஓடிச் சென்று கட்டி பிடித்து கொண்டாள். சக்தி குட்டி, வாங்க, எப்படி இருக்கீங்க? அத்தை, நான் சொன்னபடியே வந்தாச்சு. நீங்க சொன்னபடி உங்க சிபாரிசா எனக்கு உங்க ஊரில் ஒரு வேலை வாங்கி கொடுங்க என்று கண்ணடித்தாள். உனக்கு இல்லாத வேலையா? கம்பெனியே உன்னோடது தான். ரிஷி மனதில் கஷ்டப்பட்டு நான் உருவாக்கின கம்பெனிய மேடம் கேட்டால் அப்படியே கொடுத்துருவாங்க போல. மனசாட்சி, என்ன ரிஷி சார், உங்க சக்திக்கு கொடுக்க மாட்டீங்களா? என் சக்திக்கு இல்லாம யாருக்கு என்று உருகினான். இதையே உங்க அம்மா சொன்னால் தப்பாகும் என்று மனசாட்சி எதிர்கேள்வி கேட்டது. அது வேற, இது வேற. என்ன மருமகளே, உள்ளே வா என்று தாமரை கோரும்போது அவள் கண்கள் நந்துவை துளாவின. அவனை எப்படி மறந்தோம்? அத்தையிடம் நந்துவை என்னவென்று சொல்லி அறிமுகப்படுத்த? நந்து உள்ளே வருகிறானா என்று சக்தி திரும்பி பார்த்து கொண்டாள். இத்தனை உரிமையாக வரா? மாமாக்கு தெரிந்தவரா? என்னிடம் இதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே. அவள் மனசாட்சி, ஆமாம், உன்னிடம் காதல் முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான் என்று குத்தி காட்டியது. சக்தி தாமரையை கட்டி பிடிப்பதை பார்த்து ரிஷி மனதில், இவளுக்காக காலை நேரத்தில் எழுந்து ஸ்டேஷன் சென்று வந்தால் நம்மளை கண்டுக்காமல் எங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறா என்று அவன் காதில் புகை வந்தது. எல்லாம் என் நேரம் என்று மனதில் புலம்பினான். ரிஷி தனியாக புலம்புவதை பார்த்த தாமரை சிரித்து, உன்னை அழைக்க யார் வந்தாங்க சக்தி? சக்தி திக்கி ஆதவ் நந்து என்றவுடன் தாமரை, என்ன ரிஷி, மேடம் என்ன சொல்றாங்க? என்னது ரிஷியா? நான் ஒழுங்கா கேட்டேனா? ஒருவேளை ரிஷி இங்க இருக்காரா? கண்கள் வேகமாக ரிஷியை தேடின. அங்கு ஆதவும் நந்துவும் தான் நின்று கொண்டு இருந்தாங்க. நந்து சிரித்து கொண்டு தாமரையை கட்டி பிடிப்பதை பார்த்து அவளுக்கு மயக்கம் வராத குறைதான். ஊரில் அப்பா சொன்ன சர்ப்ரைஸ் நந்துதானா என்று குதித்தாள். அவர்களையே இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள். இது உண்மையா? அவள் பார்ப்பதை பார்த்து ஆதவ் சக்தியிடம், ஆத்தா, அங்காள பரமேஸ்வரி, இப்படி முழித்து என்ன பயம்படுத்துற? சின்ன பையனா? எங்க அம்மாவுக்கு ஒரே பையன். டே எருமை, காமெடி பண்ணாத என்று அவன் தலையில் குட்டினாள். அத்தை, அவர் பேர் ரிஷிதானா? தாமரை, அவன் முழு பெயர் ரிஷிநந்தன். உனக்கு தெரியாதா சக்தி குட்டி? அப்படி இப்படி இருக்கிற மூளைய உங்க மருமக உபயோகப்படுத்திட்டா போறா என்று ரிஷி கிண்டல் செய்தான். அதற்குள் ஆதவ், அண்ணா, அவளுக்கு மூளை இருக்குன்னு சொல்றியா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அந்த கிரேமேட்டர் இவளுக்கு இருக்கும் என்று சந்தேகம்தான். அவர்கள் சொன்னது எதுவும் சக்தி காதில் விழவே இல்லை. அவள் தனி உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். தாமரை அவர்களிடம், நல்ல வேளை சக்திக்கு கேட்கல, அதனால பிழைத்து கொண்டீர்கள். கேட்டு இருந்தால் உங்க நிலைமை என்னன்னு சொல்லவே முடியாது. கைகளை கட்டிக்கொண்டு ரிஷி சக்தியின் முகபாவனையை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான். நந்துதான் ரிஷி என்று அவளுக்கு அத்தனை மகிழ்ச்சி. அவள் அத்தையை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். ரிஷி சக்தியை முறைத்து, மறுபடியுமா? இந்த சின்ன பையன் மனது தாகுமா? இங்க கொடுக்க வேண்டியது எல்லாம் அங்க கொடுக்குறீங்க சக்தி மேடம். இதற்கெல்லாம் வட்டியும் முதலுமா வாங்காம விடமாட்டேன் என்று முணுமுணுத்ததை கேட்டு தாமரை சிரித்து கொண்டாள். ஏன் அத்தை என்னிடம் முன்பே சொல்லவில்லை? நான் எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. சே, என்னது இது, அசடு மாதிரி. இதுக்கெல்லாம் கலங்குவாங்களா சக்தி குட்டி என்று தாமரை அவளை அணைத்து கொண்டாள். வேண்டுமென்றால் அவனை 4 போடட்டா? சக்தி வேண்டாம் என்று கண்களை துடைத்து தலையாட்டினாள். நீ ரொம்ப நல்லவ சக்தி என்று தாமரை இழுத்து கூறினாள். இங்க கொடுக்க வேண்டாம், நானே கொடுக்கிறேன். அடி பாவி, என்னிடமே என் பையனை அடிப்பேன்னு சொல்றியா? உங்க மக செய்த வேலைக்கு அடிக்கிறதோட நிறுத்துறேன், சந்தோஷப்படுங்க. லோட்டஸ்
என்று சக்தி பற்களை கடித்தாள். அவள் கோபத்தை கண்டு ரிஷி, அம்மா, நான் பல் போன பெண்ணை எல்லாம் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். சக்தி வீம்பாக, அத்தை, நான் அவனோட பேச போறதில்ல. என்னிடம் பேச வேண்டாம் என்று சொல்லுங்க. எனக்கு கெட்ட கோபம் வரும். தாமரை, நீ ஆச்சு அவனாச்சு என்னமோ செய்யுங்க என்று உள்ளே சென்றாள். ஆதவ், அது என்ன கோபத்தில்? நல்ல கோபம், கெட்ட கோபம்? அதற்கு சக்தி, நான் அடித்து உனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்றால் நல்ல கோபம், மண்டை உடைந்தால் கெட்ட கோபம். இப்போ என் கோபத்தை டெஸ்ட் செய்திடலாமா? ஆள விடு தாயே என்று ஆதவன் நழுவினான். ரிஷி சக்தியை பார்த்து கண்ணடித்து வேகமாக மாடி ஏறினான். தாமரை சிரித்து கொண்டு, பாவம், எப்படி பயந்து ஓடுறான் பாரு. அவரா பயந்தவரு? என்னை இல்ல பயப்படுத்திட்டீங்க என்று தாமரையை தொடர்ந்தாள். இருங்க, மாமாவிடம் சொல்றேன். என்னை தவிர எல்லோருக்கும் உண்மை தெரிந்திருக்கு. நீங்க மோசம் லோட்டஸ். எல்லாம் ரிஷி செயல். அவனையே கேட்டுக்கோ. சக்திக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. மனதை அழித்து கொண்டு இருந்த பெரிய பாரம் அகன்றது போல இருந்தது. ஆடணும் என்று துள்ளிய மனதை இடத்தை பார்த்து அடக்கி வாசித்தாள். ரிஷி மனதில் அவளை ரொம்ப படுத்திட்டேனோ? ஏன் இவங்க தான் காதல சொல்றது? சொல்லாம தானே ஊரை விட்டு ஓடி வந்தாள். அவன் மனசாட்சி, சக்தி பாவம், அவளை இனி அளவிடாதே ரிஷி என்று குட்டியது. தாரணியை பார்த்தவுடன் தரு என்று ஆசையாக சக்தி கட்டிக்கொண்டாள். சந்தோஷத்தில் அவளை பிடித்து சுற்றினாள். தரு கோபமாக, என்னிடம் நீ பேசாத. ஒரு போன் செய்தியா? எருமை, நான் போன் செய்தால் போன் எந்நேரமும் பிஸியா இருக்கிறது. அப்புறம் எப்படி உன்னிடம் பேசுறது? எங்க மாமாவுக்கு இந்த மாதம் போன் பில் பார்த்து மயக்கமே வந்து இருக்கும். அப்பா எங்க கட்டுறாரு, அவர் தான் பேசுவாரு என்றாள் தரு ரோஷமாக. ஓ ஓ, எங்க அப்பா மயங்கி விழுந்த காரணம் இப்பதான் தெரியுது என்று பாவமாக சக்தி கூறினாள். அப்படியெல்லாம் இல்ல சக்தி என்று வழிந்தாள் இவள். எல்லாரும் முன்னால் இப்படியா போட்டு கொடுக்கணும் என்று யாருக்கும் தெரியாமல் சக்தியை கிள்ளினாள். வலி தாங்க முடியாமல், அடி பிசாசு, ஏண்டி கிள்ளுற என்று சக்தி துள்ளி குதித்தாள். தரு அப்பாவியாக, நான் ஏன் கிள்ள போறேன்? எறும்பா இருக்க போகுது. நீ எனக்கு அண்ணியாக போற சக்தி. ஜாக்கிரதையா இருந்துக்கோ சக்தி. நாத்தனார் என்று கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்ல? அச்சோ, என்னை மன்னிச்சுக்கோங்க தாரிணி மேடம் என்று அவள் முதுகில் 4 அடித்தாள். தாரிணி முதுகை தேய்த்து கொண்டு, அண்ணா, இவள எப்படி அங்க சமாளிச்ச? இனி உன் பாடு திண்டாட்டதான். இவள் அடியில் இருந்து தப்பிக்க எதற்கும் கல்யாணத்துக்கு எங்கள் பரிசா உனக்கு ஒரு கவசம் வாங்கி தரேன். அங்கே வந்த ரிஷி பாவமாக, முதலில் அதை செய் பாசமலரே. சீக்கிரம் ஏற்பாடு செய்தால் என் உடம்பு வீங்காமல் தப்பிக்கும் தங்கச்சி. அத்தை, இவர்களை அப்புறமா நாம தனியா கவனிக்கலாம். இப்ப எனக்கு காப்பி வேண்டும். எப்படி இத்தனை நேரம் காப்பி இல்லாம இருந்தீங்க சக்தி குட்டி? அத்தை, உங்க மகன் அப்பவே காப்பி வாங்கி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் உங்க கையால் ஒரு கப் காப்பி ஸ்ட்ராங்கா வேண்டும். போதும் சக்தி, ஒரு தடவை தான் காப்பி குடிக்கணும். இரு, உனக்கு பால் கொண்டு வரேன். பால் என்றவுடன் சக்தி அலறினாள். ரிஷிக்கு தான் அவள் செயல்கள் எல்லாம் அத்துப்படியாச்சே. நந்துவை பாவமாக பார்த்தாள். இப்படி பார்த்தே ஆளை கவுத்த வேண்டியது. செல்லம், ஆதவ் அவளை பார்த்து, தவளை தன் வாயால் கெடும். அப்பவே காப்பி குடிக்கவில்லைன்னு சொல்லி இருக்கலாம்ல. இப்ப பாரு, உனக்கு காப்பியே இல்ல. அவனை முறைத்து, அத்தை ப்ளீஸ், அறைதான் என்று தாமரை பின்னாலே சென்றாள். ஏன் நந்து என்னிடம் பேச மாட்டேங்கிறான்? கோவமா இருக்கானா? நீ செய்த வேலைக்கு கோபம் இல்லாமல் சந்தோஷமாவா இருப்பான்? சொல்லாமல் வந்ததும் இல்லாமல் அவன் யாரு என்று கூட தெரிந்து கொள்ளவில்லை. தாமரை அத்தை அனுப்பிய போட்டோவை பார்த்து இருந்தால் அன்றே தெரிந்து இருக்கும். மிஸ் செய்துட்டியே. இந்த லட்சணத்தில் அத்தை கூட சண்டை வேற. என் மூளைய எங்க கொண்டு போய் வைக்க? எங்கேயோ வச்சு எடுக்கல, அதுதான் பிரச்சனை போல என்று மனசாட்சி அவளிடம் கிண்டல் செய்தது.
அப்ப அப்பா அம்மா தெரிந்ததுதான். ரிஷியிடம் என்னை கண்டிப்பாக வேலைக்கு போக சொன்னாங்களா? எல்லாம் கூட்டு களவாணிங்க. இப்படி இவர்களிடம் ஏமாந்துட்டியே சக்தி. ரிஷி பரத் இந்தியா வந்ததே அவன் தொழிலை ஆரம்பித்து சிறப்பாக நடத்ததான். அப்புறம் எதுக்கு அங்க போனாரு என்று யோசிக்கும்போது நம்ம சக்தி யோசிக்கிறதே பெரிது. அப்பொழுது இது போல யாராவது வந்தால் என்ன செய்ய? உள்ளே நுழைந்த லிங்கம், சக்தி குட்டி வா வா, ரயில் சரியா வந்துச்சா? என்னால உன்னை வந்து அங்க அழைத்து வர முடியல. நேற்றுதான் சென்னை வந்து ரிஷியை அழைத்து வந்தேன். காலையிலே வயலுக்கு உரம் போட வந்துட்டாங்க. சாரி குட்டிமா. சக்தி ஆச்சரியமாக, என்ன, ரிஷி நேற்றுதான் வந்தாரா? அந்த சலிப்பிலும் என்னை வேற காலையிலே அழைத்து வர வந்து விட்டான் என்று சந்தோஷம் அடைந்தாள். வந்தான், ஆனால் பேசினானா என்று மனதில் கேள்வியை ஒதுக்கினாள். எனக்காக வந்தான் என்பதே சந்தோஷம். லிங்கம் அவளிடம், எப்படி இருக்கான் உன் அப்பா? அவருக்கு என்னம்மாம்மா? என்னை இங்க அனுப்பிட்டு நிம்மதியா இருக்காரு. தாரிணி செல்போனில் மும்முரமாக பரத் கூட பேசிக்கொண்டு இருந்தாள். அவளிடமிருந்து போனை பிடுங்கி, டே அண்ணா, உன்னுடைய தங்கை தனியா கிளம்பினாலே, நல்லபடியா போய் சேர்ந்தாளா என்று கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? பரத் பலமாக சிரித்து, என் குட்டி பிசாசு தங்கச்சி ரயில் டிரைவரை மிரட்டியாவது போய் சேர்ந்து இருப்பா என்று எனக்கு தெரியும். சக்தி கண்ணா. சக்தி அவன் பேச்சை கேட்டு, உன் வெண்ணெய் பேச்சிற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன்னிடம் அப்புறமா பேசுறேன். உனக்கு இருக்கு கச்சேரி மகனே. அச்சோ சக்தி, ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்று பயந்தது போல பரத் நடித்தான். சிறிது நேரத்தில், சரி வா, நாம போகலாம் தரு, சீக்கிரம் என்று சக்தி பரபரப்பாக தயாரானாள். தாரிணிய கூட்டிக்கிட்டு எங்க கிளம்புறா? இப்பதான் வந்தா என்று ரிஷி யோசனையில் இருந்தான். உனக்காக தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, போகலாம் வா என்று வேகமாக இருவரும் கிளம்பினார்கள். போயிட்டு சீக்கிரம் வாங்க, மணியாச்சு, பிச்சு புடுவேன் என்று தாமரை மிரட்டினாள். அப்படியே ஆகட்டும் அத்தை என்று போலி பணிவாக சக்தி கூறிவிட்டு ஓடினாள். ரிஷி அவன் அம்மாவிடம், ஏம்மா, நீங்களாவது உங்க மருமகளை மிரட்டுறதாவது? இந்த லட்சணத்தில் பிச்சிடுவாங்களாம் பிச்சு. காமெடி பண்ணாதீங்க, எனக்கு சிரிப்பு வருது. ஏண்டா, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? காலையில வம்பு இழுக்கிறவ அவன் சின்ன பெண்ணாக இருக்கிறா என்றால் நீயும் இப்படி படுத்துற? உண்மைய சொன்னா நான் படுத்துறேனா? இதையெல்லாம் டூ மச்மா. என்னடா டூ மச் த்ரீ மச்னு ரகலை செய்து கொண்டு இருக்க? சக்தி குட்டியை பார்த்தா சந்தோஷமா? ரொம்ப நாள் கழித்து இப்பதான் பிள்ளை குரலில் முகத்தில் சந்தோஷம். எஸ் மாம். அவ சொல்லாமல் வந்தபோது எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவளை பார்த்தவுடன் தான் சந்தோஷமா இருக்கு. ரிஷியை இப்படி சந்தோஷமாக பார்க்க தாமரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. தாமரை ரிஷியிடம் இன்னும் விளையாட்டு பொண்ணாகவே இருக்கா. எனக்கு அதுதான் அம்மா பிடித்திருக்கு. ரெண்டு பேரும் இத்தனை அவசரமா எங்க அம்மா போறாங்க? உனக்கு தெரியாதா? சக்தி இங்க வந்தால் பாதி நேரம் ஆத்தங்கரை தோப்பு என்று விளையாட்டு தான். நித்யாவும் இவங்களோட கூட்டு சேர்ந்து போயிருப்பா. ரிஷி மனதில், அட, இவ என்ன சிட்டில பிறந்த பெண் போலவா நடந்துக்கிறா? நான் இவளை பார்க்காமல் இருந்தால் அமெரிக்கா போய் வந்தவன்னு சொன்னால் நம்பி கூட இருக்க மாட்டேன். ஏதோ நினைக்க ஆரம்பித்து அதை தடுக்க வேற வேலையில் மூழ்கினான். ரிஷி சாப்பிட அமரும்போது, எங்கம்மா, இவர்கள் இன்னும் திரும்ப வரல? இப்படி ஊருக்குள் சுத்தினால் எப்படி என்று கடிந்து கொண்டான். வீட்டுல தான் இத்தனை குளியலறை பெரிது பெரிதா கட்டி வைத்திருக்கிறோம்ல. தாரணி வரட்டும், விடு ரிஷி, பாவம். சக்தி ரொம்ப நாள் கழித்து இப்பதான் ஊர் பக்கம் வந்திருக்கா. அவர்களை நீ எதுவும் சொல்லாதே என்று தாமரை பரிந்து கொண்டு வந்தாள். சும்மாவே என் பேச்சு எடுப்படாது. இதில் இத்தனை சப்போர்ட் இருந்தா அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற செல்லம் அதிகம்தான். வாசலில் அவன் கண்களை வைத்து பேசிக்கொண்டு இருந்தான். பின் வாசல் வழியாக சக்தியும் தாரணியும் உள்ளே நுழைந்தார்கள்.
சக்தி குளித்து புத்துணர்வாக சிரித்து பேசியபடி உள்ளே நுழைந்தாள்.